ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துரிய காண்டத்தின் 10ஆம் அத்தியாயம். சலவைக்காரர், தையல்காரர் மற்றும் தோட்டக்காரர் சுதாமா ஆகியோரின் முந்தைய பிறப்புகளை குறித்த அறிமுகம். பகவானே, நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித கதையை தங்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் அதிகமாக கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. தாகம் கொண்ட ஒருவர் தண்ணீரை அருந்த ஏங்குவது போல இன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து மேலும் கேட்க எனது மனம் இயங்குகிறது. கம்சனின் பிறப்பு மற்றும் செயல்களை தாங்கள் விவரித்தீர்கள். நானும் செவிமடுத்தேன். கேசி போன்ற பெரிய அசுரர்களின் முந்தைய வாழ்க்கையை குறித்த கதைகளையும் நான் கேள்விப்பட்டேன். இப்போது நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பெரும் ஒளியில் கலந்த சலவைக்காரரே, முந்தைய ஜென்மத்தில் அவர் யார்? பகவான் ஸ்ரீஹரி ஏன் அவரை கொன்றார்? நாரத மாமுனிவர் கூறினார், விதேக மன்னரே, திரேதா யுகத்தில் பகவான் ஸ்ரீ ராமபிரான் அயோத்தியை ஆட்சி செய்து வந்தார். அவரது ஆட்சி காலத்தில் மக்களின் மனப்பான்மை, இன்ப துன்பங்கள் குறித்து அறிய உளவாளிகள் சுற்றி திரிந்தனர். ஒரு நாள் உளவாளிகளின் பேச்சை கேட்டு கொண்டிருந்த போது ஒரு சலவை தொழிலாளி தனது மனைவியிடம், நீ தீயவள், வேறொருவரின் இல்லத்தில் வசித்துள்ளாய். எனவே இனி உன்னை நான் வைத்திருக்க மாட்டேன். பெண்களிடம் பேராசை கொண்ட ராஜா ராமன் நல்லவன். சீதையை மகாராணியாய் அரசர் வைத்து கொள்ளட்டும். ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவ்வாறு பலரின் வாக்கிலிருந்து புண்படுத்தும் வார்த்தைகளை கேட்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் பொதுமக்களின் நிந்தைக்கு பயந்து அன்னை சீதையை திடீரென காட்டில் கைவிட்டார். ரகுகுல திலகர் ஸ்ரீராமர் துணி துவைப்பவரை தண்டிக்க விரும்பவில்லை. அந்த டோபி துவாபர யுகத்தின் முடிவில் வடமதுரையில் மீண்டும் இருந்தார். அன்னை சீதைக்கு எதிராக அவர் கூறிய குற்றத்தை தணிப்பதற்காக பகவான் ஸ்ரீஹரியே அவரை கொன்றார். ஆனால் பகவான் ஸ்ரீ கருணாநிதி துணி துவைப்பவருக்கு முக்தி அளித்தார். வண்ணானிற்கு முக்தி அளித்தார். அரசரே, கருணையுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் இந்த மிக அற்புதமான குணத்தை நான் தங்களுக்கு கூறினேன். இப்போது மீண்டும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? அதை கூறுங்கள். பகுலாஸ்வ மன்னர் கேட்டார். முனிவர்களில் சிறந்தவரே, முந்தைய ஜென்மத்தில் தையல்காரராக இருந்தவர் யார்? அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது சாயலை கொடுத்தார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, ஒரு காலத்தில் மிதிலை நகரில் பகவான் ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு தையல்காரர் இருந்தார். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் திருமணத்தின் போது அவர் மன்னர் சீரத்வஜ ஜனகரின் உத்தரவின் பெயரில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் லக்ஷ்மண சுவாமிக்கும் மணமகனின் உடைக்காக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஆடைகளை தைத்தார். தையல் கலையில் அவர் மிகவும் திறமையானவர். அரசரே, லட்சக்கணக்கான மன்மதன்களை சமமாக கொண்ட அழகான பகவான் ஸ்ரீ ராமர் மற்றும் லக்ஷ்மண சுவாமியை கண்டு இந்த மனமார்ந்த தையல்காரர் மயங்கி போனார். அவர் ரகசியமாக தனது கரங்களால் அவர்களுக்கு ஆடை அணிவிக்க விரும்பினார். பகவான் ஸ்ரீ ரகுநந்தர் எல்லாம் அறிந்தவர். அவர் தனது மனதில் ஒரு வரத்தை அளித்து, துவாபர யுகத்தின் முடிவில் பிரஜ மண்டலத்தில் உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று கூறினார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் ஆசியுடன் இந்த தையல்காரர் வடமதுரையில் தோன்றி 2 சகோதரர்களின் உடையை உருவாக்கி அவர்களின் சாயலை அடைந்தார். பகுலாஸ்வ மன்னர் மீண்டும் கேட்டார், பிரம்மன் சுதாமாவின் மாலினே, யாருடைய இல்லத்திற்கு மிக அழகான பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வருகை தந்தார்கள்? என்ன புண்ணியம் செய்யப்பட்டது? கூறுங்கள் முனிவரே. நாரத மாமுனிவர் கூறினார், ராஜனே, ராஜராஜ குபேரனுக்கு சைத்திர ரத வாள் என்று அழைக்கப்படும் மிகவும் மகிழ்ச்சிகரமான மற்றும் அழகான காடு உள்ளது. அதில் மலர்களை நட்ட ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அவர் ஹேமமாலி என்று அழைக்கப்பட்டார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டில் அர்ப்பணிப்புடன் இருந்தார். அமைதியானவர், தாராள மனப்பான்மை கொண்டவர் மற்றும் சிறந்த கூட்டாளி. அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய கடவுள்களை வணங்கினார். 5000 ஆண்டுகளாக அவர் ஒவ்வொரு நாளும் 300 தாமரை மலர்களை எடுத்து சிவபெருமானின் முன் வைத்து அவரை வணங்குவார். ஒரு காலத்தில் கருணையின் பொக்கிஷமான 3 விழிகளை கொண்ட சிவனார் அவரை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்து, மிகவும் ஞானமுள்ள மாலைக்காரரே, நீங்கள் விரும்பும் வரங்களை கேளுங்கள் என்று கூறினார்.
பின்னர் ஹேமமாலி மகாதேவரை கூப்பிய கரங்களால் வணங்கி அவரை வலம் வந்து அவர் முன் நின்று தலை வணங்கி கூறினார். ஹேமமாலி கூறினார், இறைவா, மிகச் சரியான பகவானான கிருஷ்ணர் ஒரு நாள் என் இல்லத்திற்கு வருவார் என்றும் நான் அவரை எனது விழிகளால் காண முடியும் என்றும் நான் விரும்புகிறேன். என்னுடைய இந்த ஆசை உங்கள் ஆசீர்வாதத்தால் நிறைவேறட்டும் என்றார். மகாதேவர் கூறினார், மகாமாதே, துவாபரத்தின் முடிவில் உங்கள் விருப்பம் சந்தேகத்திற்கிடமின்றி இந்திய தேசத்தில் உள்ள வடமதுரை நகரில் நிறைவேறும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, மகாதேவரின் வரத்தால் அந்த மகான் ஹேமமாலி துவாபர யுகத்தின் முடிவில் சுதாமா மாலி ஆனார். அதனால்தான் பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சிவனாரின் வார்த்தைகளை நிறைவேற்ற அவரது இல்லத்திற்கு வந்தனர். வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் நாரத பகுலாஸ்வ சம்வாதமான உரையாடலில் உருவான சமையல்காரர், தையல்காரர் மற்றும் சுதாமா தோட்டக்காரர் ஆகியோரின் கதை என்ற தலைப்பில் உருவான 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.